பல விவாதங்களில் நான் பேசிய விவாதங்களில் கூட அது அரசு நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், அரசு எதிர்காலத்தில் சிந்திக்கும் என்று 2001 இந்த 2025 வரையிலும் பல தோழர்கள் பேசி இந்த உறுதிமொழி தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவிலே இடம்பெற்றிருக்கிறது. அதனால் நான் சமீபத்தில் கூட சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், இன்றைக்கு மாநகராட்சியினுடைய செயலராக இருக்கின்றவர், இன்றைக்கு சென்னையில் இருக்கிற பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒரு 300 அதிகாரிகளோடு இந்த கூட்டத்தை நான் நடத்தினேன். அப்பொழுது கூட இந்த பிரச்சனையை குறித்து நான் கேள்வி எழுப்பினேன். அரசு கொள்கை முடிவு என்று சொன்னார்கள். கொள்கை முடிவை குறித்து செக்ரட்டரி, துறை இயக்குநர்கள், செயலாளர் அளவிலே கூட விரைவில் எங்கள் குழுவின் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறார்கள் என்பதையும் நான் கண்டிப்பாக கேள்வி எழுப்புவேன். உங்களுக்காக சட்டமன்றத்தில் அதுவும் அந்த முதலமைச்சருக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொன்னேன் போன கூட்டத்தொடர்ல. முதலமைச்சர் அவர்களே, இந்த தூய்மை பணியாளர்களிலிருந்து, அரசு ஊழியர்களிலிருந்து, ஆசிரியர்களிலிருந்து, செவிலியர்களிலிருந்து, டேங்க் ஆபரேட்டர்லிருந்து, டிஓக்கு அசிஸ்டண்டா இருக்கிற தலையாரிகள் இருந்து நடுநிலை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கினார்கள். அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன வார்த்தை, அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நீங்க இந்த நாட்டுடைய முதலமைச்சராக அமர வேண்டும் என்று சொன்னால் இவர்களை அனைவரையும் அழைத்து பேசி இவர்களின் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றினால்தான் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும்.